வாக்கு பண்ணினவ மாறிடா, வாக்கு தத்த நிறைவேற்றுவா. வாக்கு பண்ணினவ மாறிடா, வாக்கு தத்த நிறைவேற்றுவா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவ உண்மையுள்ளவா. 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவன் ஆனான். நீ இப்ப வாசிச்ச வசனத்துல கடைசியில விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் என்று இருக்குது. அது யார குறிக்குது தெரியுமா? தெரியல அக்கா. அது ஆபிரகாம குறிக்குது. அப்ப ஆபிரகாம மாதிரி நம்ம எப்படி விசுவாசத்துல வல்லவர் ஆவறது? வேதாகமத்துல அதுக்கு முந்தின வசனம் பாரு, 20ஆம் வசனத்துல தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல். அப்போ கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அவ்விசுவாசமா நினைக்க கூடாது, சந்தேகமும் படக்கூடாது. கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமா நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று விசுவாசிச்சு அதை நம்ம டவுட்டே படாம விசுவாசமா இருந்தோம்னா அந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். ஆபிரகாமுக்கு 75 வயசா இருக்கும்போது கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பாரு. ஆனா 25 வருஷமா அது அவருக்கு நடக்காமலே இருக்கும். அந்த 25 வருஷமா அது அவருக்கு காத்திருப்பு பீரியட். அந்த பீரியட்லயும் அவர் கடவுளை மகிமைப்படுத்திட்டு அந்த வாக்குத்தத்தத்தை நம்பிட்டே இருப்பாரு. அதனால நிறைவேறுச்சு. நாமும் வாக்குத்தத்தத்தை நம் வாழ்க்கையில விசுவாசிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம் வாழ்க்கையில நிறைவேற்றி தருவார். நன்றி. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே.